வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கம்ஃபர்ட் ஜோனோட தேர்ட் வீடியோ. ஸோ செகண்ட் வீடியோவில் ஜிம் ஃபெயிலை பற்றி தான் அதிகமாக பேசியிருந்தேன். ஓகே, ஜிம்முக்கு போகிறவங்க ஏன் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஏன் ஃபெயில் ஆகுறவங்க பற்றி பேசியிருந்தேன். ஓகே, இதோட கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். இதில் ஜிம் எப்படி ஓடுது, ஜிம் எப்படி பிழைக்கிறாங்க அப்படின்றதுக்கான விஷயம் அவங்க அதில் ஒரு சூட்சமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கம்ஃபர்ட் ஜோனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்கான சூட்சமும் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்க, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுனே. குரூப்பிசம், குழு மென்டாலிட்டி. நீங்கள் எக்ஸசைஸ் பல மெத்தட்ஸு இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். வீட்லேயே எந்த வித இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ நாளும் எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு இருக்குது. ஓகே, மசில் பில்டிங், கார்டியோ எதுனாலுமே எந்த வித இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் கிரவுண்ட் எக்ஸசைஸும் வச்சு கூட பண்ண முடியும்னு இருக்குது. ஓகே, சரி சரி. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் காசு செலவு பண்ணி எக்கச்சக்கமாக ஜிம் மெம்பர்ஷிப் பண்ணி எதுவுமே கொடுக்குறோம் அப்படின்னு தெரியும். இப்போ அந்த டவுட் வரணும்ல, வீட்டிலே பண்ண வேண்டியது தானே அடுத்த கேள்வி. அங்கே தான் ஒரு விஷயம். நான் சொன்ன கம்ஃபர்ட் ஜோன் இங்கே வேலை செய்யுது. நீங்கள் தனியாக செய்யும்போது உங்கள் மூளை உங்களோட ரொம்ப ஈஸியாக சண்டை போட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிரும். அவன் தான் பலமானவன். ஓகே, அப்போ நம்ம ஜெயிக்க முடியாதா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. நெகட்டிவாக பேசணும். ஆனால் ஒன்று பண்ண முடியும், லைட்டாக டைவர்ட் பண்ண முடியும். எனக்கு என் பல குருநாதர் ஒருத்தர் சொல்லி கொடுத்த விஷயம், மூளையோட திரும்ப திரும்ப சண்டை போடாதரா, திருப்பி விடுன்னு சொன்னார். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னதுன்னா, உன்னோட பலமானவன் உன்னை புஷ்பம் இப்படி நட்டுறான்னா நீ கையை வச்சு நீ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்ப? அவர் சொன்னது, உன்னுடைய வலு குறையிற வரையும் நீ தாக்கு பிடிப்ப, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ அப்படின்னு. நான் கேட்டேன், அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். வர்றோம், இப்படி தள்ளி விட்டுரு, இப்படி திருப்பி விட்டுரு, டைவர்ட் பண்ணி விட்டுருன்னு. அந்த டைவர்ஷன் டெக்னிக் தான் ஜிம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. என்ன நடக்கும்னா, நீங்கள் வீட்டில் தனியாக பண்ணுறதுக்கும் ஜிம்மில் போயிட்டு நீங்கள் போகிற நேரத்தில் ஜிம் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் போய் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போல்லாம் பண்ண வேணாம் டயர்டு அப்படின்னு தோணும்போது அவங்க பண்ணுறது பார்த்து மோட்டிவேஷன் பார்த்து நம்ம பண்ணுறோம். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நான் போன ஒரு 2 ஜிம் தான் போனேன் மொத்தம். 2 ஜிம்லையுமே அவங்க முதல்ல கேட்டது, பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு ஜிம்முக்கும் பார்ட்னருக்கு என்ன சம்மந்தம்? இல்லைப்பா, முடிஞ்சாலும் நீ பார்ட்னர் ஒருத்தர் பிடிச்சிக்கோ, இல்லைன்னா நான் பிடிச்சி விட்றேன் அப்படின்வாங்க. என்னுடைய டைமிங் பார்ப்பாங்க. என் டைமிங்கில் யார் வர்றதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அப்போதைக்கு எல்லாரும் பார்ட்னர் தான். புதுசாக ஒருத்தன் ஜாயின் பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருந்தார் பொழுது. நான் சேர்ந்து ஒரு 1.5 மாதத்தில் ஒருத்தன் ஜாயின் பண்ணா சொல்லிட்டாரு, நீ இனிமேல் நீ உனக்கு பார்ட்னர் அப்படின்னாரு. அதோட சூட்சமும் அப்புறம் தெரியுது. என்ன விஷயம்னா, தனியாக பண்ணும்போது நம்ம சீக்கிரம் ஃபெட்டப் ஆயிரும். போதும் போதுன்ற எண்ணம் வருது. பார்ட்னரோட பண்ணும்போது நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? டைவர்ஷன், அதாவது ஒரு குழு மென்டாலிட்டி. இதுதான் கம்ஃபர்ட் ஜோனை ஓவர் கம் பண்ணுறதுக்கான விஷயம் வருது, ஜிம்மு பாஸ் ஆகிறதுக்கு ரீசன். ரெண்டாவது, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று தெரியும், அங்கே சுற்றி சுற்றி லைவ் சைஸ் ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, பாடி பில்டர்ஸ் ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அடிக்க நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களை வம்படியாக உங்கள் காம்படிஷன் கூப்பிட்டு போய் பார்வையாளராக கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களை இன்டைரக்டாக உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுதான் கம்ஃபர்ட் ஜோனை ஓவர் கம் ஜிம்மில் எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இதே மற்ற விஷயத்துக்கு நம்ம எலாபரேட்டாக பேச போகிறோம். இதுதான் கம்ஃபர்ட் ஜோன். அதை புரிஞ்சதுனால ஜிம் எப்படி ஜெயிக்கிறாங்க, ஜிம் எப்படி பிழைக்குது அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்லை என்னால் நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ண முடியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே என்னால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீட்லேயே கூட செய்ய முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் மெனக்கெடணும், உங்களோட ஒட்டுமொத்த எஃபெக்டை போடணும், உங்கள் மூளையை ஏமாத்துகிற டெக்னிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுங்களேன், விஷயமே வேறு. சரி, ஒரு நெகட்டிவ் சைடு போகலாமா? ம் ம் கேட்கலாம். அந்த காலத்து வேட்டையாடுறப்ப யாருன்னா குடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, குடிக்கல. அப்போ திருதுப்புன்னு குடிக்கு அடிமையானவன் எப்படி அந்த குடியை விட்டு வெளியே வரவே மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு வரும். விஷயம் என்னன்னா, அந்த போதை வஸ்துக்கள் சேம் அதே அந்த நியூரோ டாக்ஸின், அந்த நியூரோ சிஸ்டத்தை போய் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை இது பண்ணுது, மழுங்கடிக்குது. அகைன் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம மெனக்கெட்டு டைவர்ட் பண்ணுறோம். அவன் அந்த போதை வஸ்துவாலும் மூளையை மழுங்கடிக்க வைக்கிறான். அதனால் அது திரும்ப திரும்ப செய்யணும்னு நினைக்கிறான். இதுதான் அவன் அந்த போதையில் கம்ஃபர்ட் ஜோன் ஆகிறான். அதுலேருந்து அவன் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். வெளியே வரணும்னு அவன் நினைச்சாலும் அந்த உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லை, அந்த போதை வஸ்துக்கள் ஒத்துழைக்கிறது இல்லை.
நிறைய பேர் கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாததும் அவங்க அதில் அந்த கெட்ட பழக்கத்துக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கெட்ட ஒரு ஒரு பழக்கமாக நம்ம ஜிம்மு கொண்டு வர்றதுன்னு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அதுக்காக நம்ம மெனக்கெடணும். மீண்டும் விவாதிப்போம்.